ஹேமா, என்கிட்டயே வா. மரகதம் தொட்டில் எடுத்துட்டு வரும்போதே நான் உன் ஃபேஸ பார்த்தேன். அப்பவே தெரியும் எனக்கு இதெல்லாம் நீதான் பண்ணிருப்பேன்னு. என்கிட்டயே எதுக்குடி மறைக்கிற? ஆமா, நான் தான் எடுத்தேன். ஆனா வீடு ஃபுல்லா செக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் அங்க போய் போட்டேன். ஆனா அந்த உதவாக்கிற மரகதம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இப்ப கூட பிளான் கெட்டு போச்சேன்னு தான் யோசிக்கிறேன். நீ மாட்டிக்க எல்லா சான்ஸும் இருக்குன்னு உனக்கு புரியலல்ல? நானா மாட்டிப்பேனா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஹேமா, உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. எனக்கு மாமாவை பத்தி நல்லா தெரியும். அவர் இதை சும்மால விடுவாருன்னு எனக்கு தோணல. இப்ப கூட பாத்தீங்கல்ல, அத்தை சொல்லும் போது கூட அவரு கண்டுக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, நான் எல்லாத்தையும் சீக்ரெட்டா தான் செஞ்சிருக்கேன். அதனால நான் எல்லாம் எதுவும் மாட்டிக்க மாட்டேன். நாம ஏதாவது பேசி யாராச்சும் கேட்டாதான் எனக்கு பிரச்சனை. அமைதியா இருங்க, எதுவும் நடக்காது. உன்னோட கான்பிடன்ஸை நான் எதுவும் சொல்லலையே ஹேமா. ஆனா நீ எனக்கு மாட்டி பண்ணுதா தோணுது. ஜாக்கிரதை. ஓஹோ, அதான் முன்னாடியே இதுல மாட்ட விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொன்னீங்களோ? நீங்க கூட இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த ஹேமாவை பத்தி எதுவுமே தெரியல உங்களுக்கு. என்னையும் சேர்த்து பயமுறுத்துறீங்களா? இனிமேதான் இருக்கு நம்ம விளையாட்டு. இதை சும்மாவே விட்டுறக்கூடாது. சொந்த வீட்டிலே கைய வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டோட மரியாதை எனக்கு குறைஞ்சு போச்சா? என் வீட்டில் இதெல்லாம் நடக்கவே கூடாது. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த உடனே கண்டிப்பா இதை பத்தி பேசி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா, கூப்பிட்டீங்களாம்மா? இங்க பாரு மரகதம், இந்த வீட்டில் நீ ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்க. இங்க எல்லாருக்குமே உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா கேட்டுதானே ஆகணும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சே. பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ இதை விட்டா இன்னொன்னு வருமே. நீ சும்மா இருங்கறா. இத பாரு மரகதம், நேத்து நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, கோயிலுக்கு வேற போகணுமேனு தான் நான் எதுவுமே கேட்காம கிளம்பி போயிட்டேன். உனக்கே தெரியும், காலையில எழுந்த உடனே நான் வீட்டை சுத்தி ஒரு முறை எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பேன். அம்மா, இத்தனை வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு உங்களை தெரியாதுங்களாமா? எனக்கும் அது தெரியும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் காலையில 7 மணிக்கு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற டஸ்ட்பின்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கான்னு செக் பண்ணேன். எல்லாமே மாத்தி இருந்தது. அப்ப எல்லாமே கிளீனா தான் இருந்தது. ஆனா அப்புறம் எப்படி அந்த தொட்டில் அதுக்குள்ள வந்துச்சு? காலையில கேட்டரிங்ல இருந்து சாப்பாடு மட்டும்தான் வந்துச்சு. அதையும் வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. அவரும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரல. அப்படி இருக்கும்போது உள்ள வந்த ஒரே ஆள் நீங்க தான்க்கா. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க?
நமக்கு சந்தேகம்னா விசாரிச்சா மட்டும் சரியா அவ சொல்லிட போறாங்க. ஏமா அப்படி எடுத்தோம் கவுத்தோம்னா மரகத அக்காவை பேச முடியாது. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான். நீ பேசாம இரு. பார் மரகதம், எங்களுக்கு உன்னை இப்படி நிக்க வச்சு கேட்கறது சங்கடமா தான் இருக்கு. ஆனா நிலைமையை தவிர்க்க முடியல. ஐயா என்ன அக்கா, இங்க பாருங்கக்கா, எங்க அம்மா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க கைக்கு எப்படி தொட்டில் வந்துச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். அங்க இருந்துச்சு. ஜெயாமா அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னால தாங்க முடியல, எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்ல மரகதம், கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மரகதம் யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? உங்க வீட்ல வேலை செய்யற மரகதம்ன்றவங்க உங்க வீட்ல தங்கத்தை திருடனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. உங்க வீட்ல இந்திரான்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்திரா, ஏன்டி இப்படி பண்ற? இப்ப எதுக்கு இந்திரா போலீஸ் அது இதுன்னு எப்பவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பையா பிரச்சனைகளை? என்னம்மா இந்திரா, எதுக்கு இவ்வளவு தூரம் போனேன்? இதை நாமளே பேசி முடிச்சிருக்கலாம். மாமா, இதெல்லாம் நம்மளே பேசிட்டு இருந்தா எந்த உண்மையும் வெளியே வராது மாமா. அதனாலதான் நீங்க விசாரிங்க. என்ன இந்திரா? வாமா வா. ஐயோ, என்ன பாப்பா நீ? உனக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு? ஐயா, போலீஸ் கூட எல்லாம் என்ன அனுப்பிடாதீங்க ஐயா. மேடம், இதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் மேடம். நீங்க கிளம்புங்க சார். நீங்க எல்லாம் விட்டுற முடியாது சார். உண்மை என்னன்னு சொல்லுங்க, விட்டுறோம். இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு நான் உண்மையா உழைச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. என்னையே சந்தேகப்படுறீங்களே, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஐயா. கிளம்புங்க, ஸ்டேஷன்ல போய் பேசிப்போம். அங்க போய் தட்டினா உண்மையை சொல்லிதானே ஆகணும். இழுத்துட்டு வாங்க அவங்கள. அம்மா அம்மா அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. என் பிள்ளைங்க எல்லாம் அவமானம் பண்றோமா? ஒரு நாள் கூட நான் திருடி திங்கணும்னு நினைச்சதே இல்லம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கம்மா. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. வா வா, அழுதலாம் பிரயோஜனம் இல்ல. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, இப்ப என்ன பண்றது? அவளை காப்பாத்தினாலும் மாட்டிக்குவோம், போலீஸ் கிட்ட உண்மையை சொன்னாலும் மாட்டிப்போம். அடியே இந்திரா, பாவமா இருக்குமா? அத்தை விடுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தப்பே பண்ணாத நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? என்னது, தப்பு பண்ணலையா? ஆமா சார், நான் எந்த தப்புமே பண்ணல. இதோ இத்தனை நாளா இந்த மகராசி கையால சோறு தின்றுருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன். நீங்க என்ன விசாரிக்கணும்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிங்க மேடம். இங்க எதுக்கு கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி அம்மா நீ பேச மாட்ட? சித்தால கள்ளி முள் எடுக்க போனாலாம், கத்தால முள்ளு கையோட வந்துச்சாமா. என்ன நான் பார்க்கலன்னு நினைச்சியா? இந்த குடும்பத்துல யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு எனக்கு இந்த திருட்டு பணி தேவையா? இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த மகராசி, உங்க வீட்டு மருமக. அதுதான் சேலம் முந்தானியில பொருளை மறைச்சு கொண்டு வந்து குப்பத்தட்டியில போட்டுச்சு.
முதல்ல பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஜெயாமா அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. என் மனசு கேட்காம நான் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நீங்க என் மேல திருட்டு பழி போடுறீங்களா? ஏய், என்ன பேசிட்டு போற? உன்னை என்ன பண்ற பண்பு? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன நடக்கும்னே தெரியாது. மேடம், இது எங்க குடும்ப விவகாரம். இதை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். சார், திருட்டு போன பொருள் தான் கிடைச்சிருச்சுல, நீங்க கிளம்புங்க. தேவையான நாங்க ஸ்டேஷன் வரோம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நம்மாடி இந்திரா, நான் அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஏய், இப்ப சொல்றீ அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. அவ போய் சொல்றா, நம்பாதீங்க. ஏய், அக்கா என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் இவ்வளவு நாள் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்றத நான் நம்புறேன். ஆமா, அன்னைக்கு ராத்திரி நான் முழிச்சு பார்க்கும்போது நீ 1 மணி நேரம் ரூம்ல இல்ல. சரி, ஏதோ தூக்கம் வராம மொட்டை மாடியில வாக்கிங் போயிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது என்ன நடந்ததுன்னு. சொல்றி, உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா உன்னை நான் தான் எடுத்தேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? அடிச்சு கொன்னுடுங்க. நான் தான் பண்ணேன். பரிகார பூஜை நடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் செஞ்சேன். இவங்க இத மட்டுமா செஞ்சாங்க? அன்னதானத்துக்காக வச்சிருந்த சாப்பாட்டுல மண் அள்ளி போட்டதே இவங்க தான். ஏ ஹேமா, என்னடி இதெல்லாம்? அத்தை, நீங்க என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த குடும்ப வாரிசு, அதையே அழிக்க பார்த்ததும் இந்த அம்மா தான். என் அக்கா கர்ப்பம் கலையறதுக்காக மருந்து கொடுத்தது, வழுக்கி விழறதுக்காக எண்ணெய கொட்டினதுன்னு எல்லாமே இவங்க தான். அதனால்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே நான் தான் பண்ணேன். காவியாக்கு விஷம் கொடுத்ததும் நான் தான், பரிகார பூஜையை கொடுக்க விடாம கெடுத்ததும் நான் தான். ஏண்டி, ஏன் இதெல்லாம் பண்ண? அப்படி என்னடி இந்த வீட்ல உனக்கு குறை? என்ன ஒதுக்கிட்டீங்களே. இவ்ளோ நாள் வீட்டோட பெரிய மருமகன்னு என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே. ஆனா இன்னைக்கு இந்த காவிய பிரெக்னன்ட் ஆன உடனே என்ன திரும்பி கூட பாக்குறது இல்ல. உங்களுக்கெல்லாம் நான் வேண்டாதவளா போயிட்டல்ல. எப்ப பார்த்தாலும் காவியா காவியா காவியா. அந்த கர்ப்பம் இருக்கிறதுனாலதான் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த கர்ப்பத்தையே கழிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் நீ எப்படி நீ உங்களுக்கு மனசு வந்துச்சு? இவ்ளோ கல் மனசா உங்களுக்கு? வெற்றி, இனிமே இவ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது.
இந்த கேடு கெட்டவள முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்து. ஆமாமா, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா பாருங்க. இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க கூடாது. ஏய் கிளம்புடி, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, கிளம்பு. ஏய் விடுங்க அத்தை, அத்தை, அத்தை தெரியாம செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அத்தை. வாய மூடு, என் கால்ல விழுற அருகது கூட உனக்கு கிடையாது. முகத்தை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது, கொலகாரி. இத பார், உன்னை அப்படியே அடிச்சு என் கையாலேயே உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. அதனால நான் மிருகமா மாறதுக்குள்ள மரியாதையா நீயா வெளியில போயிடு, இல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மா, நீ எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? கவலைப்படாதே அம்மா, உன்னை அம்மா வீட்டுக்குலாம் அனுப்ப போறது இல்ல. இந்திரா, போன போலீஸ திரும்ப கூட்டிடுவாமா. எக்காரணத்தை கொண்டும் நீ அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கவே கூடாது, புரியுதா? மாமா, மாமா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா, என்ன மட்டும் அனுப்பிடாதீங்க மாமா. நான் என்ன சொல்றது? நீ இங்க இருந்த உன் கையால ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்கிறது கூட சந்தேகமா தான் இருக்கு. ஒரு பச்சை மண்ணை கொல்றதுக்கு நினைச்சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்திரா, நீ சொல்ல, இப்பதான் நீ சொன்ன எல்லாருமே கேக்குறாங்கல்ல. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் இந்திரா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நீங்க பண்ணது சாதாரண விஷயமா? ஒரு உயிர் இல்ல, 2 உயிருக்கு சேர்த்து விஷம் வச்சிருக்கீங்க. என்கிட்ட எந்த கருணையும் எதிர்பார்க்காதீங்க. ஐயோ, இன்னும் ஆடி டிராமா. கிளம்பு. காமியா, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. நியாயமா பார்த்தா நான் உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிரு காவியா, என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் காவியா. அத்தோட அலட்சியம் எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்கிற ஆத்திரம், இதனால புத்தி தடுமாறி நான் தப்பு செஞ்சுட்டேன்டா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு காவியா, சொல்லு. என்ன வீட்டுல போனா சேர்த்துக்க மாட்டாங்க காவியா. இந்த வீட்டுல இருந்தா நான் அனுப்ப வேணாம் சொல்லு காவியா. ஏய், ஓ நீலி கண்ணீர்லாம் இங்க செல்லுபடி ஆகாது, வெளியில போ. அக்கா அழாதீங்க, அத்தை கிட்ட நான் பேசுறேன். அத்தை, பாவம் இவங்க. ஏமாக்கா இங்கே இருக்கட்டும், விட்டுருங்க. காவியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, அவங்க என்னெல்லாம் உனக்கு பண்ணிருக்காங்க நீ மறந்துட்டியா? அண்ணி இங்க பாருங்க, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அம்மாடி காவியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் புரியுது மாமா. அவங்க எனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணிட்டாங்க, ஆனா கடவுள் எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஆரம்பத்துல என்ன வெறுத்த அத்தை என் மேல இன்னைக்கு அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எனக்காக நீங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறீங்க. இந்த நல்ல எண்ணம் எல்லாம் மீறி இந்த கெட்டது என்ன என்ன செஞ்சிரும் மாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இன்னைக்கு ஏமாக்கா மனசு வருத்தப்பட்டு திருந்தி இருக்காங்க.
நம்ம இவங்கள மன்னிக்கலனா நமக்கும் நல்லது தெரியலன்னு தானே அர்த்தம். காவியா, இது உன் உயிருக்கே ரொம்ப ஆபத்தான விஷயம். காவியா, இவ பாம்பு, பால் வாக்கணும்னு நினைக்காத. அக்கா நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நான் உணர்ச்சி வாசப்பட்டு பேசல, ரொம்ப நிதானமா தான் பேசுறேன். அத்தை, நான் ஆசைப்பட்டு கேட்டா இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் ஆசைப்படுறது ஏமாக்கா இங்கேயே நம்ம கூடவே இந்த வீட்லயே இருக்கணும் தான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நல்ல வேலை நம்ம பேர் இது வரைக்கும் வரல. அது வரைக்கும் தப்பிச்சேன். பாருடி, பாரு, காவியாவுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாரு. நீ பண்ண தப்புக்கு அவதான் இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. எங்களாலேயே நீ பண்ண தப்ப மன்னிக்க முடியல. ஆனா காவியா மன்னிச்சுட்டா.